பார்த்தேன். ஓகே தானே. படம் ரொம்ப நல்லா இருக்குது. துருவ் ரொம்ப நல்லா வச்சுருக்காரு. துருவோட முதல் படம் மாதிரி தான் இருக்குது. மாரிக்கு ஒரு வாழ்த்துக்கள். மாரி அவரோட ஃபீல்டில் அவரோட சக்ஸஸை திருப்பி கொடுத்துட்டே இருக்கார். ஒரு ஸ்போர்ட்ஸ் படமாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே அது ரொம்ப அழகாக கனெக்ட் ஆகும். அமீராவும் லாலாவும் வந்தவங்க யாருன்னு நீங்கள் சவுத்துலேருந்து வந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க கூட இருந்தவங்களுக்கும் அங்கேருந்து வந்தவங்களுக்கும் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகும்னு நம்புகிறேன். அங்கேருந்து இன்னும் நிறைய பேர் நல்லா ஸ்போர்ட்ஸில் இம்ப்ரூவ் ஆகணும்னு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். நிவாஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நிவாஸ் இதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணாரு தெரியல. பட் நிவாஸ் இந்த படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நிவாஸுக்கு ஒரு வாழ்த்துக்கள். நிவாஸ் அடுத்து பெரிய டேரக்டர்ஸ் கூட படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்ஸ். அது படம் பாருங்களேன். அது ஓப்பன் பண்ணி பேச முடியாத அளவுக்கு தான் அது இருக்கும். பட்டு லாலோ யாருன்னு சவுத்துலேருந்து வரவங்களுக்கு தெரியும். அமீரனாவும் யாருன்னு தெரியும். ஸோ அது நம்ம பேர் சொல்ல வேணாமே, டேரெக்டாக சொல்ல வேணாமே. அது மாதிரி சொன்ன மாதிரியே பேர் சொல்லாமே இருக்கட்டும். சவுத்தில் வரவங்களுக்கு அது என்ன அரசியலை பற்றி பேசுது, எதை பற்றி பேசுகிறாங்கன்னு புரியும். அது ஒரு 2 கேஸ்ட்டுக்கான சண்டையாக இல்லாமல் அது எப்படி 2 தனி மனிதர்கள் சண்டையை எப்படி 2 கேஸ்ட்டுக்கான சண்டையாக மாற்றினாங்கன்றது இவங்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோடையா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படங்க. படம் நல்லா அமைஞ்சிருக்கு. எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். படத்தில் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரை எந்த ஒரு லேகிங்கும் எதுவும் இல்லை. நல்லா ஸ்பீடாக படங்கள் போயிட்டுருக்கு. மியூசிக்கெல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. எல்லா பிஜிஎம்மும் கரெக்டாக அந்தந்த டைமில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பிஜிஎம்ஸ்லாம் கரெக்டாக போய்கிட்டு இருக்குது. படத்தில் மெசேஜ் என்னென்னா, ஒருத்தன் எவ்வளோத்துக்குள்ள கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே இடத்து வரைக்கும் வாரானோ அதை அண்ணன் மாரி செல்வராஜன் நல்லா காட்டியிருக்காரு. மனத்தி கணேசனை பற்றி நல்ல எல்லா மக்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக நல்ல ஒரு படமாக எடுத்து காட்டியிருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் அவர் எங்கள் ஊர் சைடுங்கிறதுனால அவரை பற்றி அவ்வளோ தெரிஞ்சுக்காரு. எங்கள் ஊர் சைடில் யாரை கேட்டாலும் தெரியும். மனத்தி கணேசனாலும் சரி, மாரி செல்வராஜ் டேரக்டர் இப்போ அவரும் நல்ல பெரிய இடத்துக்கு வந்துட்டார். அதே இடத்துக்கு மனத்தி கணேசனும் அவர் கஷ்டப்பட்டு லேண்டு வந்தார் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக நல்ல ஒரு படமாக எடுத்திருக்காங்க. அதனால் படம் நல்லா அமைஞ்சிருக்கு. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த தீபாவளிக்கு நல்ல ஒரு படமாக இருக்கும். படம் நல்லா இருக்குது, அவ்வளோதானே. படம் நல்லா இருக்குது. நல்லா ஒரு என்கேஜிங்காக இருக்குது படம். பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம் தானே. ஸ்டோரி ஒன்லைனாக சொல்லணுன்னா அது நீங்கள் படம் பார்க்கலாம்ல. அது நான் சொன்னேன்னா அது நல்லா இருக்காது. அது படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. அமீர் சார், லால் சார், துருவ் நல்லா பண்ணியிருந்தாப்புல. ஆமாம். அதாவது அப்பனுக்கு ஏற்ற பிள்ளைன்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். அப்பாவோட டபுளாகவே நல்லா எஃபோர்ட் போட்டிருக்காரு. ஒரு தங்கல் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாமே. தங்கல் மாதிரி இருந்துச்சு. நல்ல படம். எல்லோரும் பார்க்கலாம். கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணாதீங்க. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. அவர் ஆஸ் யூஸ்வல் என்ன மெசேஜ் சொல்லுவாரோ அதே தான் சொல்லியிருக்காரு. ஆனால் பழைய படம் பார்த்த மாதிரி இல்லை. இப்போ கொஞ்சம் வேறு சேனலில் எடுத்திருக்காரு. நல்லாவே இருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ. இதுதான் அவரோட பெஸ்ட் படம்னு சொல்லலாம். ஆக்டிங் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது. மியூசிக் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி போகல. ஏன்னா யாருன்னு தெரியும் மியூசிக் டேரக்டர். ஆனால் நல்லா பண்ணியிருக்காரு. நிஜமாக நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பார்க்கலாம். பைசன் செம்மையாக இருக்குது. எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. எல்லாம் பார்க்கலாம். மாரி செல்வராஜோட அந்த திரைமொழி படத்துக்கு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக பண்ணுறார். நன்றி. ஒரு ஸ்போர்ட்ஸ் அரசியல் தான். ஸ்போர்ட்ஸ் அரசியல் தான், வேற ஒன்றும் இல்லை. விளையாட்டு அரசியல், விளையாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அரசியல் தான். எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. மேக்கிங், சவுண்ட், எடிட்டிங் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குண்ணா. ஆனால் படம் ஃபுல்லாகவே பிடிச்சிருக்கு. ஷார்ட்டாக சொல்லணும்னா படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அடுத்து என்னன்னு தோண வச்சுச்சு. அதுக்கப்புறம் படம் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு அப்புறம் கபடியை இந்தியான்னு இல்லை, உலகளவில் விளையாட்டு இதில் கொண்டு போகிறதுக்கு இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். கிரிக்கெட்டுன்றதை தவிர்த்து அடுத்து கபடி ஒரு நல்ல விளையாட்டு அப்படின்னு எல்லா மக்களுக்கும் மாரி செல்வராஜன் தெரிய வச்சிருக்கிறாரு. அதுக்கு வாழ்த்துக்கள். மியூசிக் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு தான் தானே. ஃபேமிலி அவங்க முன்னாடி இருக்கிறாங்க. தெரிஞ்சிருந்தால் கூப்பிட்டு இது பண்ணியிருந்துருக்கலாம். படம் சூப்பராக இருக்குது.